அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து எல்லாருக்கும் மெயில் வந்திருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் உங்கள் மெயில் ஐடியை போய் செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மெயில் ஐடி வந்திருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நார்மல் மெசேஜும் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே சார், மெயிலும் வரல, நார்மல் மெசேஜும் வரலன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் டேரெக்டாகவே போயிட்டு உங்களோட வெப்சைட், அதாவது டிஎன்ஏ வெப்சைட்டில் போயிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த வெப்சைட் மெயில் என்ன வந்திருக்கும் அப்படின்றத கிளியராக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், ஓகேங்களா? ஸோ 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் இந்த லாகின் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சீட் அலாட்மெண்ட் ஆகும். என்னையிலேருந்து 9ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே வந்து இதில் போகணும். இந்த லாகின் லிங்க்கும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த லாகின் லிங்க்கை கிளியர் டச் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஃபார்வர்ட் ஆகும்? டிஎன்ஏ வெப்சைட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ டிஎன்ஏ வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே நம்ம லாகின் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிஎன்ஏயோட வெப்சைட் இதுதான். ஓகேங்களா? இப்போ இதுதான் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, டென்டேட்டிவ் ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க, அது இல்லாமல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்ஏயோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு பேஜ் லாகின் பண்ணிட்டோம். இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க, மை அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பேமெண்ட் டைப்புன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த பேமெண்ட் டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன், ஆஃப்லைன் வரும். இந்த ஆன்லைனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஆன்லைனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் எந்தெந்த மோட் ஆஃப் பேமெண்ட்னு இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கும். அவங்களே கொடுத்துருப்பாங்க கீழே 3000 ப்ளஸ் பேமெண்ட் சார்ஜ் வந்து ஒரு 147 ருபீஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3147 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு இப்போ ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தீங்கனாலே போதும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் உங்களோட யூபிஐ வச்சும் பே பண்ணலாம். ஓகேங்களா? யூபிஐயில் கியூஆர் வச்சும் பே பண்ணலாம், உங்கள் கார்டு வச்சும் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டு வச்சும் பே பண்ணலாம். உடனே எல்லாரும் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு ரெசிப்ட் வரும். ஓகேங்களா? பேமெண்ட் ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த பேமெண்ட் ரெசிப்ட் இப்படி தான் இருக்கும், கவுன்சிலிங் ஃபீஸ் ரெசிப்ட் அப்படின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோன்னு சொல்லி ரெசிப்ட் வந்து இந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் பேக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? டிஎன்ஏயோட எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களா, எடிட் ஆப்ஷன் கிளியராக இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காலேஜ் செலெக்ஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் மாற்றணும்னா இது நீங்கள் எந்த வரைக்கும் அப் டு நீங்கள் 15th வரைக்குமே நீங்கள் மாற்றிக்கலாம். பே பண்ணிட்டோம் அதனால் மாற்ற முடியாதெல்லாம் கிடையாது. பே பண்ணாலுமே நீங்கள் காலேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை கிளியராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்போ கரண்ட்டில் நம்ம கவுன்சிலிங் ஃபீஸ். இதில் ரொம்ப முக்கியம், கம்பல்சரி கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அலாட் ஆகும். இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க, சார் 7.5 ரிசர்வேஷனுக்கும் பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே பேமெண்ட் மூடு தான் வந்திருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் நீங்கள் கம்பல்சரி எல்லாருமே பே பண்ணுங்கள். உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு பேமெண்ட் இல்லையா அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏ நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை டிஎன்ஏக்கு மெயில் பண்ணுங்கள், சார் நாங்கள் இந்த பேமெண்ட் கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃபீஸ் எல்லாருக்குமே பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 20,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கிடையாது. யாருக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கோ அவங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் கிடையாது. மேபி அதில் கூட உங்களுக்கு இந்த ஃபீஸை வந்து கழிச்சிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 7.5 இல்லாமலே இருப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஜென்ரல் கன்வெர்ட் ஆகிடுவீங்க. அப்போ இதில் வந்துருவீங்க. அதனால பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பேமெண்ட்டை கம்பல்சரி பண்ணால் மட்டும்தான் சீட் அலாட்மெண்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுட்ஸுமே நம்ம ஒன் பை ஒன்னாக கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருக்கோம். இதை போல் உடனே உங்களோட கவுன்சிலிங் ஃபீஸை பே பண்ணி ரெசிப்ட் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் புதுசாக எடிட் பண்ணியிருந்தால் அந்த அப்ளிகேஷனையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் எடுத்துட்டு தான் நீங்கள் கோயம்புத்தூர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.